ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் உன்னை ஒன்றுமே செய்ய போவது இல்லை. ஆனால் உனக்குள் தோன்றும் அதை பற்றிய பயம்தான் உன் மனதை கலக்கி உன்னுடைய அறிவை குழப்பி உன்னை நிலை குலைய செய்து விடுகின்றது. ஒருவரின் வசதியோ பணமோ அழகோ அவரை உயர்த்துவதில்லை. ஒருவரின் செயல்களை அவரை வாழ்க்கையில் உயர்த்தி வைக்கும். நல்ல சிந்தனையை உடையவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் தோல்வி அடைவதே இல்லை. என் செல்லமே, உன்னுடைய நிலையை விமர்சிப்பவர்களை சிரித்துக்கொண்டே கடந்து செல்ல பழகிக்கொள். இந்த வாழ்க்கை இன்னும் முடியவில்லை என்று காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் இருக்கிறது. அவசரப்படுவதால் உன் நிம்மதிதான் தொலையுமே தவிர அதனால் உனக்கு எதுவும் கிடைக்கப் போவது இல்லை. வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே தவிர இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்காக அல்ல. வாழ்க்கையில் நீ கடந்து சென்றவை அனைத்தும் கடந்து சென்றவையாகவே இருக்கட்டும். நீ கடந்து சென்றவை அனைத்தும் பாதைகள் அல்ல, நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் என்பதை நினைவில் வைத்துக்கொள். எதிர்காலத்தில் நிம்மதியாக இருப்பதற்காக நிகழ்காலத்தை தொலைத்துவிட வேண்டாம். நீ வாழ்க்கையில் சந்திக்கின்ற ஒவ்வொரு நொடியும் எதிர்காலத்தை நோக்கித்தான் பயணிக்கின்றது என்பதை மறந்துவிட வேண்டாம். உன்னுடைய மனதில் குழப்பங்கள் இருக்கும்போது மௌனமாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் மன கஷ்டம் இருக்கும்போது உன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் உன் மனச்சாட்சிப்படி நீ நடக்கும்போது அதை மற்றவர்கள் திமிர் என்றுதான் சொல்வார்கள். அவர்களுக்கெல்லாம் நீ விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னுடைய கொள்கையிலும் உன்னுடைய விடாமுயற்சியிலும் நீ நேர்மையாக செயல்பட்டால் உனக்கு வெற்றி நிச்சயமாகவே வந்து சேரும். உண்மையில் தீராத பிரச்சனைகள் என்று எதுவுமே இல்லை. சிந்தித்து செயல்படு. உன் பிரச்சனைகள் அனைத்தும் யாருடைய உதவியும் இன்றி உன்னால் தீர்த்து கொள்ள முடியும். வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை இழக்கும்போது நினைத்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நீ எந்த ஒன்றை இழக்கின்றாயோ அதைவிட சிறப்பான ஒன்று உன்னை வந்து சேரப்போகின்றது என்பதை மட்டும் கவனத்தில் வைத்துக்கொள். நடக்கப் போவதையெல்லாம் சவாலாக எடுத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டே இரு. உனக்கான மதிப்புகள் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படாதே. எவ்வளவு தாமதமாக கிடைத்தாலும் அது உனக்கு நிலைத்து இருக்கும் என்று மட்டும் உன் சாயப்பா உனக்கு சொல்கிறேன். அதை மனதில் பதிய வைத்துக்கொள். உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ நடந்து கொண்டே இரு. எதை பற்றியும் கவலைப்படாதே. உன்னுடைய பார்வை விடியலை நோக்கித்தான் இருக்கின்றதே தவிர இருட்டை நோக்கி அல்ல. உன்னுடைய துணிச்சல் தான் உன்னுடைய மிகப்பெரிய பலமே. நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய துணிச்சல், உன்னுடைய உழைப்பு, இந்த இரண்டையும் பொறுத்துதான் உன்னுடைய வெற்றியும் உன்னுடைய மகிழ்ச்சியும் தீர்மானிக்கப்படுகிறது. விதி என்று எதையும் தட்டி விடாதே. தொடர்ந்து போராடு. விதிவிலக்கு என்று எல்லாவற்றிற்கும் ஒன்று உண்டு. உன் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பாது. தோல்வி அடைவதற்கு பல வழிகள் இருக்கலாம். ஆனால் வெற்றியடைய ஒரே ஒரு வழிதான், அது உழைப்பு. ஒருவனுடைய அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெற முடியும். ஆனால் கஷ்டம் வரும்போது கலங்காதே, துணிந்து நில். வாழ்க்கையில் நன்றாக யோசித்து ஒரு செயலை செய்ய தொடங்கு. சில நேரங்களில் காது கேட்காதது போல கூட சென்று விடு. ஏனென்றால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையை ஒரு நொடி பொழுதில் கவலைப்படுவதாக மாற்றிவிடும். அதனால் தான் சொல்லுகிறேன், மற்றவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை நினைத்தெல்லாம் கவலைப்படுவதை விட்டுவிட்டு நிகழ்காலத்தில் உன்னுடைய கவனத்தை செலுத்து. நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டே இரு. உன் எதிர்காலம் சிறப்பாக அமையும். வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கொள். ஏனெனில் வாழ்க்கை ஒருபோதும் உனக்கு இன்னொரு வாய்ப்பை தரப்போவது இல்லை. எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு நிகழ்காலத்தில் உன்னுடைய கவனத்தை செலுத்து. நிகழ்காலத்தில் நீ என்ன செய்கின்றாய் என்பதை பொறுத்து தான் உன்னுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும். உன் வாழ்க்கை பாதையில் பயணம் செய்யும் போது மற்றவர்களிடம் வழி கேட்காதீர்கள். அவர்களுக்கான பாதை கூட அவர்களுக்கு இன்னும் சரியாக தெரியாமல் இருக்கும்போது உனக்கான பாதையை அவர்கள் எப்படி சொல்லுவார்கள்? நீ முயற்சி செய்து அதில் தோற்றால் கூட பரவாயில்லை, அது கூட மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள். ஆனால் முயற்சியே செய்யாமல் என்னால் முடியாது என்று ஓரிடத்தில் நிற்பதை விட்டுவிடு. உன்னுடைய மதிப்பு உன்னை மட்டுமே சார்ந்தது இல்லை, நீ சேரும் இடத்தையும் சார்ந்தது. நீ சஞ்சலப்படுவதாலேயோ கவலைப்படுவதாலேயோ எதுவும் மாறிவிடாது. உன்னுடன் இருப்பது நான் என்பதை மறந்துவிடாதே. உனக்கான தேவைகள் அனைத்தையும் நானே நிறைவேற்றி வைப்பேன். ஓம் சாய்ராம் என்று மனதார ஒரு முறை நீ என்னை நினைத்துப்பார். உன் மனதிற்குள் இருக்கும் அத்தனை
துன்பங்களும் துயரங்களும் சற்றென்று காணாமல் போய்விடும். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும். வாழ்க்கையில் உன்னை ஒருபோதும் நான் கைவிடுவதே இல்லை. மற்றவர்கள் உன்னை என்ன சொல்லுகிறார்களோ என்று பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவர்களுடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற தேவையும் கிடையாது. உன்னை பார்த்து யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளட்டும். அதை நினைத்தெல்லாம் கவலைப்படாதே. நீ உனக்கு உண்மையாக இருக்கிறாய், எனக்கும் உண்மையாக இருக்கிறாய். உன்னுடைய வேலைகளையும் உன்னுடைய திறமைகளையும் காட்டி மட்டும் நீ வெற்றி பெறப்பார். செல்லமே, உறுதியான தன்னம்பிக்கையோடு துவங்கப்படும் எல்லா வேலைகளுக்கும் நல்ல நேரம் தேவைப்படுவதே இல்லை. நல்ல நேரம் வரட்டும் என்று காத்திருந்து உன் எதிர்காலத்தை இழந்து விடாதே. இன்றே உன்னுடைய இலக்கை நோக்கி புறப்படு. நீ எங்கு சென்றாலும் உன்னை பற்றி குறை கூறவே சிலர் காத்து கொண்டு தான் இருப்பார்கள். உன்னை பற்றி குறை கூற அவர்கள் ஒன்றும் உலகமாக உத்தமர்கள் இல்லை. நம்மை குறை கூறிவிட்டார்களே என்று எண்ணி நீ கவலைப்பட வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. உன்னுடைய நேரத்தை நீ வீணாக்கி கொண்டு அவர்களை பற்றியெல்லாம் சிந்தித்து கொண்டு இருக்காதே. உன்னுடைய மனம் என்ன என்று எனக்கு தெரியும். உன்னுடைய லட்சியத்தை அடைய அதையெல்லாம் ஒரு தடைக்கல்லாக நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே. உன்னுடைய சாயப்பா உனக்கு எப்போதும் நல்ல விஷயத்தை தான் சொல்லுவேன். என்னை நம்பு. உன்னை பற்றி தவறாக நினைப்பவர்களுக்கெல்லாம் நீ விளக்கம் கொடுத்து கொண்டே இருந்தால் உன்னுடைய வாழ்நாள் தான் வீணாகுமே தவிர வேறு எதுவும் நடக்காது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் சில நேரங்களில் காதை மூடிக்கொண்டு அமைதியாக கடந்து செல்ல பழகிக்கொள்ள வேண்டும். வெற்றியை நோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும். சின்ன சின்ன தோல்விக்கெல்லாம் துவண்டு போய் சோர்ந்து விடக்கூடாது. உனக்காகவே உன்னுடைய வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. அதை உன் மனதில் வைத்துக்கொள். உன்னுடைய உழைப்புகள் தோற்றாலும் நீ உழைப்பில் தோற்றுவிடவே கூடாது. உன்னுடைய உழைப்புக்கு சரியான ஒரு ஊதியம் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. அதுவரை உனக்கு வரும் சில சங்கடங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இரு. உன்னை வீழ்த்த மற்றவர்கள் பயன்படுத்த மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? உன்னுடைய உள்ளம்தான். உன்னுடைய உள்ளத்தில் தேவையில்லாத சில விஷயங்களை போட்டு உன்னை குழப்ப வேண்டும் என்று நினைப்பார்கள். அதனால் தான் சொல்லுகிறேன், அவர்கள் சொல்லுவதையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாமல் உன்னுடைய வேலை என்னவோ அதில் மட்டுமே உன் கவனத்தை செலுத்து. இந்த உலகில் யாராலும் வீழ்த்த முடியாத ஒரு விஷயம் என்று சொன்னால் அது தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான். அதை ஒரு நாளும் விட்டு விடாதே. உனக்கு உன் சாயப்பா சொல்லுவது நிச்சயம் புரியும் என்று நினைக்கிறேன். நீ அதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றாய் என்பதே முக்கியம். நீ வேகமாக சென்றாலும் சரி, மெதுவாக சென்றாலும் சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை. உன்னுடைய பாதை எது என்று நீ தேர்ந்தெடுத்து விட்டாய், அதை நோக்கி செல். அது நிச்சயம் உனக்கான வெற்றியையும் உனக்கான மகிழ்ச்சியையும் கட்டாயம் கொடுக்கும். உனக்கு உன் சாயப்பா எப்போதும் துணையாக இருக்கிறேன். உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் ஒரு நாள் கிடைத்தே தீரும். உன்னுடைய வாழ்க்கையை நீ பெருமைப்படும் அளவிற்கு வாழத்தான் போகிறாய். இல்லை என்ற சொல்லே உன் வாழ்க்கையில் இனிமேல் இல்லாதபடிக்கு அனைத்து சம்பத்துக்களும் உன்னை தேடி வந்து சேரும். நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய். எதை நினைத்தும் கவலைப்படாதே. உன்னுடைய கஷ்டங்களை யாரிடமும் சொல்லி புலம்பாதே. உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பேன். மௌனமாக இரு. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். மகிழ்ச்சியாக இரு. அனைத்து துன்பங்களும் காணாமல் சென்றுவிடும். உனக்கு உன் சாயப்பாவின் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக இருக்கிறது. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.